நமக்கு ஊபர் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இது ரீசார்ஜ் பண்ணி ஓட்ட போகிறோம். அதாவது ஒரு 24 ஹவர்ஸுக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 24 ஹவர்ஸுக்கு 129 ரூபா மாதிரி வரும். அது நம்மளுக்கு டேக்ஸோட சேர்த்து வரும். அதில் ஓட்டினா நம்மளுக்கு எப்படி ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு ஓட்டி டெஸ்ட் பண்ணலாம். பைசா பே பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு புக்கிங் வருது அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து கிளம்பலான்னு பார்த்தாக்கா காலையில் பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லை. போய் நம்ம கேஸ் போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நீலங்கரை தான் போகணும் கேஸ் போடுறதுக்கு. கேஸ் போட்டுட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெல்கம் பேக் தி நியூ வீடியோ. காலையிலே நீலாங்கரை போயிட்டு கேஸ் அடிக்கலான்னு போயிட்டு பார்த்தாக்கா லைனில் நின்னோம். லைனில் ஒரு 10-15 நிமிஷம் நின்றதுக்கப்புறம் கேஸ் காலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, திருப்பி நம்ம ஈஞ்சம்பக்கம் பங்கில் வந்திருக்கு. ஈஞ்சம்பக்கம் வந்தாக்கா இங்கே ஏகப்பட்ட வண்டி நிற்குது. எவ்வளோ நேரத்தில் அடிக்க முடியும்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 10:45 டைமு. 10 மணிக்கு வண்டி எடுத்தேன். நீலாங்கரையில் ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. 15-20 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ண போகிறோம். நம்ம டேங்க் லாஸ்ட் ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா 188 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அந்த பிளிங்க் ஆகிடுச்சு பாருங்க. லாஸ்ட் பாயிண்ட் கூட பிளிங்க் ஆகுது. எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம மழை இல்லைனாக்கா பரவாயில்லாமல் ஓட்டலாம். மழை வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஓட்டுறது கஷ்டம், ரொம்ப டிராஃபிக்கில். சரி, எவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டு ஓட்ட முடியுமோ பார்க்கலாம். ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்புறது தானே சேஃபு. டேங்கு ஃபுல் பண்ணியாச்சு. அதாவது 8.2 கிலோ பிடிச்சிருக்கு. 735 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. 188 கிலோமீட்டர் ஓடி இருந்து லாஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு. இது எவ்வளோ போடுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ண உடனே ஊபர் லாகின் பண்ணலை, நம்ம ரேப்பிடோ தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஊபர் 11 o'clock மேலே பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னாக்கா 11 o'clock கீழே கொஞ்சம் கம்மியாக தான் வருது இல்லையா ஃபேரு. அதனால் ரேப்பிடோ ஆன் பண்ணேன். ரேப்பிடோ ஆன் பண்ணதுமே நம்மளுக்கு ரேப்பிடோவில் புக்கிங் வந்திருக்கு. சென்ட்ரல் ட்ராப்பு 11 மணிக்கு வந்திருக்கு. நம்ம கிளம்புவோம். ஃபஸ்ட்டு புக்கிங் எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம ஊபரில் ஃபஸ்ட்டு புக்கிங் எடுத்திருக்கோம். இப்போதைக்கு சென்ட்ரல்லேருந்து புக்கிங் வந்திருக்கு. ஆதம்பாக்கம் ட்ராப்பு. இது ஃபஸ்ட்டு புக்கிங் இப்போ எடுக்கிறதுனால நம்ம அந்த 1 டே பேக்கேஜில் 1 டே சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் ஆட் ஆகிடும். 24 hours தான் நம்ம ஓட்டுற மாதிரி பிளானு. ஏன்னாக்கா நம்ம 3 days கண்டினியூஸாக ஓட்டுன்றது கன்ஃபார்மாக தெரியாதனால 24 hours பிளான் தான். இந்த புக்கிங் முடிஞ்சோடனே ஆட் ஆகும். அதுக்கப்புறம் எப்படின்றது நம்ம வரப்போற அப்டேட் பண்ணுவோம். சென்ட்ரல்லேருந்து பிக்கப் எடுக்குவோம். ராப்பிடோ 465 ரூபா தான் வந்தது. 27 கிலோமீட்டருக்கு 465 ரூபா தான் வந்தது. சரி, ஊபர் இது ஃபேர் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நம்ம சென்ட்ரல்லேருந்து ஆதம்பாக்கம் ட்ராப் முடிச்சிட்டோம். சென்ட்ரல்லேருந்து ஆதம்பாக்கம் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா 374 ரூபா வந்திருக்கு. அதாவது 17 கிலோமீட்டருக்கு 374 ரூபா வந்திருக்கு. இதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 50 ரூபா டிப்ஸு சேர்த்து தான் இது வந்திருக்கு. அதாவது 333 ரூபா ஃபேரு, 50 ரூபா 323 ரூபா ஃபேரு, 50 ரூபா நம்மளுக்கு டிப்ஸோட வந்திருக்கு. அதில் 480 வாங்கியிருக்கிற மாதிரி காமிக்குது பாருங்க. இது கஸ்டமரோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸு. அவங்க கஸ்டமர் கேன்சல் பண்ணது நான் கஸ்டமர்கிட்ட வெரிஃபை பண்ணேன். கஸ்டமர் ஆல்ரெடி கேன்சல் பண்ணியிருக்கனால 40 ரூபா இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். 90 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேலன்ஸ் எவ்வளோ காமிக்குன்னு பாருங்களேன். 235 ருபீஸு காமிக்குது. என்னடா இது இவ்வளோ காமிக்குதுன்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 129 ருபீஸ் தான் ஒரு 24 ஹவர்ஸுக்கு. நாளைக்கு 12:30 வரைக்கும் இருக்குது. இப்போ ஓட்டினது பிக்கப்பில் 106 ரூபா பிடிச்சிருக்காங்க. அதாவது 90 ரூபா அவங்களோட பேலன்ஸும் நம்மளோட 5% டேக்ஸும் சேர்த்து பிடிச்சிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் புக்கிங்கு நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் புக்கிங்கு பார்த்தீங்கன்னா தாழம்பூர் ட்ராப் வந்திருக்கு. அது பக்கத்துலேருந்து அது போக போகிறோம். அது பக்கத்துலேருந்து தாழம்பூர் ட்ராப் முடிச்சுட்டா அதில் பார்த்தீங்கன்னா 388 ரூபா வந்திருக்கு நம்மளுக்கு. 420 பார்த்தீங்கன்னா ஃபேரு, டேக்ஸ் போக நம்மளுக்கு 388 ரூபா வந்திருக்கு. கஸ்டமரு 450 ருபீஸ் கொடுத்தாங்க. நம்மளுக்கு 30 ருபீஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க டிப்ஸு. இந்த ஒரு நார்மலான ஃபேர் தான் 20 ருபீஸ் கிட்ட வந்திருக்கு. அதாவது 19 ரூபா சம்திங் தான் வந்திருக்கு இந்த பிக்கப்பில். சரி, நம்ம 2 புக்கிங் தான் எடுத்திருக்கோம். ஒன்று 375, அது எவ்வளோ பாருங்க கிலோமீட்ரு, 17 கிலோமீட்டருக்கு 375. இது பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டருக்கு 388. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, நல்ல ஃபேராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது டிப்ஸு கொடுத்து ஆட் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதில் நம்மளுக்கு 30 ரூபா டிப்ஸு கேஷாகவே கொடுத்துருக்காங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். 20 ரூபா கிலோமீட்டர்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணலாம். அடுத்த புக்கிங்காக தாழம்பூரில் இருக்கோம். இப்போ தாழம்பூரில் கொஞ்சம் புக்கிங் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நம்ம சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம்.
நம்ம 2 புக்கிங்கு 761 ரூபா எடுத்திருக்கு. நம்ம 1000 ரூபா ஓட்டிட்டு தான் சாப்பிடுவோன்ற மாதிரி தான் இருக்கோம் இல்லையா. காலையில் 500 ரூபா ராப்பிடோவில் ஃபஸ்ட்டு புக்கிங்கில் எடுத்தது. அதனால் நம்ம சாப்பிடுவோம். இந்த புக்கிங் வராத டைமில் சாப்பிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன், இன்னும் புக்கிங் எதுவும் அடிக்கலை. கடைசி அடித்த புக்கிங்கோட சரி தான், உட்காந்து தான் இருக்கிறோம். சரி, இங்கே ஒரு வயல் வழியாக பார்த்து உட்காந்துட்டோம். தாழம்பூரில் கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்குது. சரி, பார்த்து ஓரமாக வண்டி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி சாதம், ஏதோ கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் கார்ன் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட இன்னைக்கு டயட் பிளான். நீங்களாம் சாப்பிட்டு போட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் புக்கிங் வந்திருக்கு நம்மளுக்கு. அயனம்பாக்கம் ட்ராப்பு இங்கேருந்து, அங்கே தாழம்பூர்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு புக்கிங்கு. சரி, போக வேண்டியதான். கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பைபாஸில் போயிடுவோம். தாழம்பூர்லேருந்து அயனம்பாக்கம் ட்ராப் வந்திருக்கு. 800 ரூபா வந்திருக்கு நம்மளுக்கு. 41 கிலோமீட்ரு ரன் ஆகிருக்கு 1 ஹவரில். அது கேஷ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 900 ரூபா வந்திருக்கு. அதில் டோல் 57 ரூபா, 42 ரூபா அந்த டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்க. 5% டேக்ஸ்ன்றது 42% பிடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல பிக்கப்பாக தான் வந்தது. நெக்ஸ்ட் புக்கிங்க்கு வெயிட் பண்ணுவோம். 3 புக்கிங்ஸ் 1560 ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அயனம்பாக்கத்தில் இருக்கோம். அயனம்பாக்கம் ட்ராப் முடிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ட்ரிப்ளிகன் ட்ராப் வந்தது. ட்ரிப்ளிகன் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்மளுக்கு தொரப்பாக்கம் ட்ராப் வந்தது. அதுதான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தது. ட்ரிப்ளிகன்லேருந்து தொரப்பாக்கம் 19 கிலோமீட்டருக்கு 342 ரூபா தான் வந்திருக்கு பாருங்கள். நான் அயனம்பாக்கத்துலேருந்து ட்ரிப்ளிகன் 18 கிலோமீட்டருக்கு 410 ரூபா அந்த மாதிரி வந்திருக்கு. சில புக்கிங்கில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பீக் ஹவரில் 17 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இந்த லாஸ்ட்டு புக்கிங்கு. இந்த புக்கிங் முடித்து ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அதனால் புக்கிங் எதுவும் வராதனால திருப்பியும் ராப்பிடோவும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது வருது அதை பார்த்துட்டு மூவ் பண்ணணும். கேஸ் வர காலி ஆயிடுச்சு. கேஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஒரு 4-5 பேங்க் பார்த்துட்டோம், எங்கேயுமே கேஸ் கிடைக்கல. பக்கத்துலேருந்து தாம்பரம் ட்ராப் வந்துச்சு. 438 ரூபா கொடுத்தாங்க. அதோட சரி கேஸ் கம்மியாக இருக்குது, சரி கேஸ் போடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே குரோம்பேட்டை தான் போவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏஜிஎன்பி முடிச்சூர் ரோட்டில் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் லைனாக தான் இருக்குது, இருந்தாலும் லைனில் நின்று கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு கேஸ் பார்த்திங்கன்னா 178 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. வெயிட் பண்ணி போட்டுட்டு பொறுமையாக ஓட்டுவோம். இல்லைனாக்கா நைட்டு கிடைக்கலனாக்கா கொஞ்சம் சிக்கலாயிடும். அதனால் இங்கேயே போட்டுட்டு பொறுமையாக பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா புக்கிங் இது வரைக்கும் அடிக்கலை. ஆன்லைனில் தான் இருக்கேன். இன்னும் புக்கிங் எதுவும் அடிக்கலை. சரி, புக்கிங் வந்துச்சுன்னா பார்ப்போம். நம்ம சிட்டிக்குள்ளே மூவ் ஆகிறத மாதிரி இருந்தாக்கா மூவ் பண்ணி போவோம். இல்லைன்னா கேஸ் பிடிச்சிட்டு போயிடுவோம். எட்டே காலுக்கு நம்ம தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணேன். அதோட சரிதாங்க, எதுவும் புக்கிங்கே வரல. அதுக்குள்ளே நம்ம போய் கேஸ் அடிச்சுட்டு வந்துட்டோம், சாப்பிட்டாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். இன்னும் புக்கிங்கை அக்செப்ட் ஆகலை. ஒரே ஒரு புக்கிங் அடிச்சுது, அது நமக்கு அக்செப்ட் ஆகலை. ராப்பிடோவும் யாத்திரை ஆன் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. அதுலேயும் புக்கிங் எதுவுமே அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. ராப்பிடோவில் ஒரே 2 புக்கிங் வந்துச்சு, ஆனால் அக்செப்ட் ஆகலை. அப்படியே சரி முடிச்சூர்லேருந்து மூவ் பண்ணி குரோம்பேட்டைக்கே வந்துட்டேன். குரோம்பேட்டை ஜங்ஷனில் உட்காந்துருக்கேன், சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறேன். சரி, வருதான்னு பார்ப்போம். வீட்டு பக்கம் ஏதாவது கிடச்சா கூட வீட்டுக்கு போயிடுவேன், இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம். எந்த புக்கிங் கிடைச்சாலும் எடுத்துடுவோம். வருதான்னு பார்ப்போம். சிறுசேரி ராப்பிடோலேருந்து அசைன் ஆகிடுச்சு. சிறுசேரி மூவ் பண்ண போகிறோம். ஊபர்லேருந்து எதுவும் வரல, ஊபர் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். கடைசியாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம சோழிநல்லூர் ட்ராப் முடிச்சுட்டு அப்படியே காலியாகவே வந்துட்டோம். புக்கிங் எதுவும் அசைன் ஆகலை. ராப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 1113 ரூபா ஓடி இருக்குது. ஊபரில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஓடி இருக்குது பார்க்கலாம். ஊபரில் பார்த்தீங்கன்னா 2760 ரூபா. 6 புக்கிங் தான் எடுத்துருக்கு பாருங்கள். 6 புக்கிங்கில் 2760 ரூபா ஓடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் தான் இது. சம புக்கிங் எல்லாம் போட்டாங்க. எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க ஃபேர் எல்லாமே.
இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் 430 ரூபா வந்திருக்கு பாருங்க. இந்த ஒரு புக்கிங் மட்டும் 20 கிலோமீட்டருக்கு 350 ரூபா 342 ரூபா பட்டுது, அதுதான் கம்மி. இது பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டருக்கு 420, இது 41 கிலோமீட்டருக்கு 800 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டருக்கு 387, இது 17 கிலோமீட்டருக்கு 373 ரூபா. ஆக மொத்தம் இவ்வளோ 6 புக்கிங்க்கு 2760 ரூபா ஓடி இருக்கு. நம்ம எவ்வளோ டோட்டலாக இவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கமிஷன் அந்த இது வாலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் மைனஸ் போனோன்னு பார்க்கலாம். 365 ரூபா. அதாவது நாம் இன்றைக்கி ஓட்டினது பார்த்திங்கன்னா 2700 சம்திங் தான். ஆனால் 365 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதா? 10% மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்தாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு பார்த்துக்கலாம். 129 ரூபா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸு ஒரு 24 ஹவர்ஸுக்கு உண்டு. நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் இது இருக்குது. அதனால் இது இன்றைக்கி ஹாஃப் டே தான் இருக்கு இல்லையா? நம்ம நைட்டு வீட்டுக்கு போகிறதுனால ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம இதில் மட்டும்தான் 106 ரூபா 2வது ட்ரிப்பில் பிடிச்சிருக்கு பாருங்கள். அதில் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 90 ரூபான்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு இருந்தது. அதனால தான் அந்த அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு 100 ரூபா கம்மியாக 250 அல்ல 270 அந்த மாதிரி வந்திருக்கும். மீதி எல்லாத்துலேயுமே அது 5% தான் பிடிச்சிருக்காங்க. பிடிக்க வேண்டிய அமௌண்ட் தான் பிடிச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒன்றும் பிடிக்கல. 364 அமௌண்ட்டு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு ஊபருக்கு. சரி, ஆக மொத்தம் புக்கிங் எதுவும் வரல, ஆன்லைனில் தான் இருக்கிறோம். சரி, ஆனால் வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது ஊபரில் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கலையா? 2760, ராபிடோவில் 1113 ரூபா, மொத்தமாக 3875 ரூபா ஓடி இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 240 கிலோமீட்டர் ஓடி இருக்குது டோட்டலாக. டோட்டல் கிலோமீட்டர் 240 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம 10 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு போய் கேஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் இப்போ சாயந்தரம் நம்ம நைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு சோழிநல்லூரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு எம்டி அடித்து வந்திருக்கோம். செங்கல்பட்டு புக்கிங் அடிக்குது பாருங்கள். இப்போது 540 ரூபான்னு சொல்லிட்டு போட்டு செங்கல்பட்டுன்னு 540 ரூபான்னு சொல்லிட்டு இப்போ புக்கிங் வருது. எப்படி போகிறது? சரி, நம்ம இப்போ சோழிநல்லூர்லேருந்து எம்டி அடித்து வீட்டுக்கு வந்தது ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அப்புறமா மத்தியானமாக கேஸ் போடுறதுக்கு ஒரு மத்தியானம்ல ஈவினிங் நைட்டு கேஸ் போடுறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு போனோம். அதுக்கப்புறம் முடிச்சூரில் புக்கிங் வராமல் குரோம்பேட்டை வரைக்கும் எம்டி அடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் புக்கிங்கே வந்தது. அந்த கிலோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 10 கிலோமீட்டர், மொத்தத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டரு எம்டியாகவே வந்திருக்கு. நம்ம சும்மாவே எம்டி அடிச்சிருக்கு. அதாவது நம்மளுக்கு கேஸ் போடுறதுக்கும் நம்ம எம்டி அடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35-40 கிலோமீட்டர் வந்திருக்கும். அந்த கிலோமீட்டர் போக மொத்தம் ஓடி இருக்கு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடி இருக்கு. ராபிடில் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 ரூபா 19 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஊபரில் பார்த்தீங்கன்னா சில புக்கிங் 20 ரூபாய்க்கு மேலே கொடுத்தாங்க, சில புக்கிங் 19 ரூபா 18 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் கமிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமிஷன் எதுவும் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 129 ரூபா தான். மீதி எல்லாமே 5% காசு பிடிச்சிருக்காங்க. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் நமக்கு பே பண்ணும்போது அதுவும் நம்மளோட அமௌண்ட்டில் சேர்ந்து காமிக்கும். அது நம்மளுக்கு ஊபருக்கு ரீபே பண்ண வேண்டி இருக்கும். இதுதான் இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங்ஸு. நாளைக்கு எப்படி இருக்குன்றது நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி 24 ஹவர்ஸுக்கு தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இன்றைக்கி நைட்டு இப்போ 11 மணி 11:30 ஆகுது வீட்டுக்கு கிளம்புறோம். அது காலையில் 11 மணிக்கு தான் வண்டி எடுத்தோம். 12 மணிக்கு மேலே தான் ஊபரில் ஸ்டார்ட் பண்ணோம். 11 மணிக்கு ஒரு ராபிடோவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது புக்கிங்கு. அதனால இப்போ நம்மளது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 12 ஹவர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம். 24 ஹவர்ஸுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம 24 ஹவர்ஸ் ஓட்ட முடியல. டே மட்டும், அதாவது 12 ஹவர்ஸ் மட்டும் ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். மீதி நாளைக்கு காய்கறி ஃபார்வர்டாகும், நாளைக்கு பார்த்துக்கலாம். 12 மணிக்கு மேலே புக்கிங் எடுக்கும்போது அடுத்த நாளுக்கு உண்டாக ரீசார்ஜ் பண்ணால் போதும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.